கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பவுலுடைய மனதில் எல்லாம் முழுவதுமாக தெசலோனிக்கேயரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதுதான். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதோடு ஆரம்பித்த இந்த விசுவாச ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கம். விசேஷமாக தெசலோனிக்கேயருக்கு இதை குறித்து அவர் போதித்திருக்கிறார். அதை குறித்து அநேக சந்தேகங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதாவது அவர்களும் ஆழமாய் வளருகிறார்கள் என்று அர்த்தம். ஆதலால் மற்ற எந்த நிருபங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து விளக்கமாய் எழுதுவதை காட்டிலும் இந்த 2 தெசலோனிக்கேயர் நிருபங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தான அடையாளங்களையும் சம்பவங்களையும் விளக்கப்படுத்தி நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை மிக வலியுறுத்தி எழுதுகிறார். நம் எல்லோருடைய அல்டிமேட் டெசிஷன் ஆஃப் டெஸ்டினேஷன், நாம் எங்கே நமது பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாய் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். முதல் வசனம், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், இதுதான் நோக்கம். நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தின் முழுமையான நோக்கம் இதுதான். கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமாவதும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதுமே அல்லாமல் வேற ஒன்றுக்காகவும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற தேவையில்லை. அதாவது மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய நோக்கமெல்லாம் அவருடைய வருகையிலே நான் பங்கடைய வேண்டும், நான் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான். விதையானது முதிர்ந்து களஞ்சியங்களிலே சேர்க்கப்பட வேண்டும். 2ஆம் வசனம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது அல்லது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவோடு பயணிக்கிறவர்கள் அவர் வருகிறார் என்ற சொல்லுக்கு பயப்பட தேவையில்லை. மேலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகிறவர்கள் மனிதர்களை பயமுறுத்த மாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவ இயக்கங்கள், அநேக கிறிஸ்தவ செய்திகள் பொதுமக்களை எச்சரிப்பதை காட்டிலும் பயமுறுத்துகிற செய்திகளாய் இருக்கிறது. அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும். நாம் அன்பை போதிக்க வேண்டிய இடத்திலே பயத்தை போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் உனக்கு பயமுறுத்துதலான சூழ்நிலைகளையும் காலங்களையும் உன் வாழ்க்கை முழுவதும் மரணத்துக்கு பின்பாகம் வைத்திருக்கிறது. அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள கிறிஸ்துவின் அன்பிலே, அவருடைய அடைக்கலத்திலே, அவருடைய செட்டலிலே ஓடி மறைந்துவிடு, அவருக்குள் தங்கிவிடு என்று சொல்ல வேண்டியவர்கள் நாம் அதை தலைகீழாக பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பவுல் இங்கே மிக தெளிவாக, நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட்டு கலங்க வேண்டாம், ஏனெனில் உங்களை பயமுறுத்துகிறவர்கள் மோசம் போக்குகிறார்கள். ஆதலால் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாச வாழ்க்கைதான். கிறிஸ்துவை குறித்த எண்ணம், கிறிஸ்துவுக்காக செயலாற்றக்கூடிய கிரியைகள், உண்டாலும் புசித்தாலும் குடித்தாலும் இளைப்பாறினாலும் பணியாற்றினாலும் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும் கிறிஸ்துவுக்கென்றே செய்கிறேன் என்ற தெளிந்த மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அதாவது பிரியமானவர்களே, நாம் திருச்சபைக்கு போவதனாலேயோ, உபவாசம் இருப்பதினாலோ, ஜெபிப்பதினாலோ, காணிக்கை கொடுப்பதினாலோ, திருவிருந்து எடுத்துக்கொள்வதினாலோ நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படாது. ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஐ ஆம் நத்திங், மை லார்ட் இஸ் எவ்ரிதிங். என்னால் ஒன்றும் இயலாது, என் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சகலத்தையும் செய்கிறேன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கென்றும், கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு மிக ஆழமாக மனதிலே பதிய வேண்டும். அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப நாம் புதுப்பித்து செயல்படும் போது நமது சகல சின்ன சின்ன கிரியைகளிலும் கிறிஸ்துவுக்கென்றே செயலாற்றுவோம். இந்த பூமிக்குரிய சம்பத்துக்காக அல்ல, கிறிஸ்துவை கிட்டி நெருங்கி சேர்வதற்காக நாம் செயல்படுவோம். ஆதலால் நாம் இந்த ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகை செய்தியை குறித்து கலங்க தேவையில்லை, சஞ்சலப்பட தேவையில்லை. மாரநாதா வாருமே என்று காத்திருக்க முடியும். ஒரு அன்னாளை போல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே காத்திருந்த மரியாளை போல, யோசேப்பை போல, சிமியோனை போல நாம் வாரும் என்று காத்திருக்கலாம். நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
அர்ப்பணிக்கிறேன், அடிமை என்று நாம் ஒப்பு கொடுக்க முடியும். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு நான் சில அச்சு அடையாளங்களை சொல்லுகிறேன். கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட்டாலே ஒழிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டது போல பாவ மனிதனாகிய பிசாசானவனும் வெளிப்படுவான். இயேசு கிறிஸ்துவானவர் அன்பின் உயர்ந்த உச்சக்கட்ட நிலையாக வெளிப்பட்டது போல பிசாசானவனும் தனது பொய்யிலே வெளிப்படுவான். அவன் பொய்யை நிரூபிப்பதற்காக சகல வல்லமையோடு வெளிப்படுவான் என்று 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவரின் வருகைக்கு முன்பாகவே பிசாசானவன் தன்னை எப்படியெல்லாம் ஆதிக்கவாதியாக காட்டுவான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே உயர்த்துவான், தேவனுடைய ஆலயத்திலே தேவனை போல உட்கார்ந்து கொள்வான், தன்னைத்தானே தேவனென்று காண்பிப்பான். இவை அத்தனையும் பெருமையின் ஆரம்பம், பெருமையின் வளர்ச்சி, பெருமையின் உச்சநிலை. நமக்கும் மனிதர்களுக்கு முன்பாக தற்பெருமைக்காக நாம் செயல்படுவோம், பிறரையெல்லாம் ஏமாற்றி நம்முடைய பெருமைக்காக நாம் செயல்படுவோம் என்றால் நமது சின்ன சின்ன அணுவிலே அது வளர்ந்து பெருகி பிசாசை முழுமையாய் சுமந்து அலைகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் பெருமை வரும், வராதிருக்காது, வரும். பிசாசானவன் தொடர்ந்து நமக்குள்ளாக செயல்படுவதற்கு துடித்து கொண்டேதான் இருப்பான். அப்பொழுதெல்லாம் ஐ ஆம் நத்திங், ஐ ஆம் நோ லாங்கர், நான் ஒன்றுமில்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் அவருக்காக பிழைத்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப கொண்டு வர வேண்டும். சில வேளைகளிலே ஒரு சக்சஸ் ஆனவுடனே இது என்னுடைய அறிவினாலே, இது என்னுடைய சாமர்த்தியத்தினாலே, இது என்னுடைய உடல் அமைப்பினாலே, இது என்னுடைய பேச்சு திறனாலே நடந்தது என்று நாம் நினைப்போம். ஒருவேளை அவைகளெல்லாம் உண்மையாய் இருக்கலாம். ஆனால் அதை சரியான முறையிலே செயலாற்றுவதற்கு நம்மை பயன்படுத்தினவர் கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். தேவன் எனக்கு இந்த குணங்களை, இந்த லட்சணங்களை, இந்த வாய்ப்பை, இந்த அறிவை எனக்குள்ளாக தந்திருந்தபடினாலே செய்தேன். என் தேவனுடைய பலத்தினாலே இவைகளை செய்து முடித்தேன் என்ற அடிமனதின் எண்ணம் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்மை பயன்படுத்தியதையும் தேவன் நமக்கு கொடையாக தந்த சரீர அமைப்பு, பேச்சு திறன், அறிவு, இன்னும் வாய்ப்பு இவைகளெல்லாம் நாமே உருவாக்கி கொண்டது போல பெருமை பாராட்டுவோம். இதைத்தான் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுகிறது. பிசாசானவனும் அப்படித்தான். கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மனிதர்களை சம்பாதித்தார். பிசாசானவனோ கிறிஸ்துவுக்கு விரோதமாக சிம்பிளா ஒரு டவுட் கொஸ்டினை போட்டு விட்டுட்டு அவன் மனிதர்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறான். 6ஆம் வசனம், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. பிசாசானவன் ஒரு உச்ச கட்டத்திலே வெளிப்பாடு உண்டாகும். அவன் வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிறது என்னவென்றால், ஒருவேளை அன்றைய காலத்தில் இருந்த ரோம அரசாட்சி அப்படியெல்லாம் கூட இருக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய நிலையிலே தான் நாம் வேத வசனங்களை கற்று அறிய வேண்டும். ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல், இயேசு கிறிஸ்துவானுடைய சுவிசேஷமானது இந்த உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது முடிவு வரும். அக்கிரமம் ரகசியமாக கிரியை செய்து கொண்டு வருகிறது. ஆனாலும் அது முற்றிலுமாக நீக்கப்படும் முன் வெளிப்பட முடியாது என்றால் அதற்கான காலத்தையும் நேரத்தையும் தேவன் வைத்திருக்கிறாராம். மனிதர்களுக்கு முன்பாக அவர்கள் தேர்ந்தெடுக்கத்தக்கதான 2 மிகப்பெரிய வழியை, 2 மிகப்பெரிய வாழ்க்கையை, 2 மிகப்பெரிய காரியங்களை, அதாவது சத்தியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று நித்திய வாழ்வு, மற்றொன்று நித்திய மரணம். 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல தம்முடைய வாயின் சுவாசத்தினால் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலே நியாயந்தீர்ப்பாராம். வாயின் சுவாசத்தினாலே என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நியாயம் தீர்ப்பாராம். நியாய பிரமாணத்தின் படி, அதாவது மனிதனுக்காக மாத்திரமல்ல, மனிதனுக்கு கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆவி நிலையிலே இருக்கிற பிசாசும் அவனுடைய கூட்டங்களும், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற சகல சேனைகளின் தூதர் கூட்டங்களும், இவை அனைத்துமே கிறிஸ்துவின் பிரசன்னமாக்குதலுக்காக காத்திருக்கிறது. அப்படி கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்பாக பிசாசானவனும் கிறிஸ்துவின் வருகையை போல அந்தி கிறிஸ்துவாக காணப்படுவான், தெரியப்படுவான், தன்னை வெளிப்படுத்துவான். இதை நாம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவள் வரும்போது சகல வல்லமையோடும் வருவானான், பொய்யான அற்புதங்களோடும் வருவானான். ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும்படியாக அவன் அநீதமான காரியங்களை செய்வானாம். 10ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும். நமக்குள்ளாக அநீதி இருந்தால்
நாம் கெட்டு போகிறவர்கள் என்று அர்த்தம். சகலவிதமான வஞ்சகம், மனிதர்களுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிற சகலவிதமான வஞ்சகம் கெட்டு போனவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம மனது எண்ணங்களிலே தூய்மையான எண்ணங்கள் இல்லை என்றால் கிறிஸ்துவை கிட்டி சேருவது மிக கடினம். அறியாத காலங்களிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை அறிந்து அன்பை பின்பற்றி வளர வளர அவருடைய நீதியின் மார்க்கத்திலே நாம் வளர வேண்டும். அநீதியிலே வாழ்ந்து கிறிஸ்துவை அறிந்த பின்பும் அநீதியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு கிறிஸ்துவுடைய வல்லமை செயல்படுவதற்கு நம் மீது நாம் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு மேய்ப்பன் வழிநடத்தி செல்லும் போது அந்த மேய்ப்பனின் மேய்ச்சலுக்கு பின்பாக நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது மேய்ப்பன் உச்சிதமான காரியங்களாலே பாதுகாப்பையும் கொடுத்து அரவணைப்பையும் கொடுத்து நல்ல ஒரு அந்த மேய்ப்பன் தனக்கென வைத்திருக்கிற, அதாவது ஆடுகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த மந்தையிலே கொண்டு சேர்ப்பார். ஆனால் என் மேய்ப்பனை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வழிகளெல்லாம் பெருக்கி திரிவோம் என்றால் அந்த மேய்ப்பனுடைய அடிச்சுவடுகளை மறந்து விடுவோம், தவற விட்டு விடுவோம், தவறான வழிகளிலே சென்று விடுவோம். ரட்சிப்பு என்பது இன்னும் பூரணமாக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரைக்கும் நமது ரட்சிப்பை நாம் காத்து கொண்டிருந்தால்தான் அந்த ரட்சிப்பு பூரணப்படும். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனார்கள் என்றால் நீதி வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து வஞ்சகமாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிழைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. நீ என்னை விட்டு தூரமா போயிட்டியா போ அப்படின்னு கையக்கிலிட்டு விட மாட்டாரு. அது அழிவுன்னு தெரிஞ்சும், இது தவறு என்று தெரிஞ்சும், இது அநீதி என்று தெரிஞ்சும் அதிலே நாம் செயல்பட்டு கொண்டிருப்போமானால் பொய்யை விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பொய்யனை அழிப்பது போல பொய்யை பின்பற்றுகிற மாயக்காரர்களும் அழிக்கப்படுவார்கள், தேவனால் அழிக்கப்படுவார்கள் என்கிற மிகப்பெரிய எச்சரிப்பை இங்கே பவுல் எழுதுகிறார். இவையெல்லாவற்றையும் தெசலோனிக்கரிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர்களுக்கு முதற்கட்ட படிநிலையாக போதித்திருந்தார். அதைத்தான் அவர் பல இடங்களிலே நாங்கள் உங்கள் மத்தியிலே தங்கியிருக்கும் போதே இவைகளை குறித்து பேசினோம் அல்லவா என்று அப்படிப்பட்ட அர்த்தமுடைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். இவர் போதித்த சகல காரியங்களையும் திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நிருபங்களை எழுதுகிறார். அதனால் நமது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிருபங்களை வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு புதிய தெளிந்த மனநிலை உண்டாகிறது. நாம் இந்த நிருபங்களெல்லாம் வாசிப்பதற்கு பிரயாசப்படவில்லை என்றால் நாம் சத்தியத்தை விட்டு தூரமாய் அலைகிறோம் என்று அர்த்தம். ஒரு ஆகாய விமானத்திலே ஏறி பயணிக்கிறோம் என்றால் அந்த படியிலே நான் நிற்பேன், என் சீட்டுக்கு போக மாட்டேன், நான் உட்கார மாட்டேன், பெல்ட் போட மாட்டேன், எனக்கான அந்த சில வரைமுறைகளை நான் செய்ய மாட்டேன், ஆனால் நான் பயணிக்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமற்றதோ அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய சகல விதமான சத்திய நீதி ஒழுக்க காரியங்களை செய்து நமது இயற்கையிலே கிறிஸ்துவை சென்றடைய வேண்டும். அதைத்தான் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்பை அடையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த தெசலோனிக்கர்கள் தாங்களும் நற்கிரியைகளாக இருந்து பிறருக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் சாட்சி உள்ளவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சின்ன சின்ன தவறுகள் இருந்தது. ஒரு சிலர் தவறானவர்கள் இருந்தார்கள். அவர்களையும் திருத்திக் கொள்ளத்தக்கதாகத்தான் இந்த நிருபங்களை எழுதுகிறார். அதே வேளையிலே நீங்கள் ஒழுக்க நெறியிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த தொடர்ந்து அதை கடைபிடித்து நடங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள். உங்கள் சத்திய மார்க்கத்திலே நீங்கள் நடந்து தேவனை அடையுங்கள் என்று சொல்வது போல இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து மகிமையை அடைய வேண்டும். ரட்சிப்பு நீங்கள் பூரணப்பட வேண்டும். தேவனுக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற முறைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும். நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதன் மூலமாக தேவன் தமது வசனத்தை அனுப்பி உங்களுக்கு தமது அடையாளங்களாலும் தமது அற்புதங்களாலும் உங்களை ஆறுதல் படுத்துவார், நம்பிக்கையை தருவார். உங்கள் இருதயங்களை தேற்றி வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக இருப்பதும். கிறிஸ்து உங்கள் நெருங்கிய நண்பனானால் அவருக்கு விரோதமான, அவருக்கு விருப்பமில்லாத
எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு தற்பாதுகாத்து கொள்வது போல அந்த சிநேகத்தை, அந்த சிநேகித உறவை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் காத்துக்கொள்வது போல காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிருபங்களிலே எழுதப்பட்டிருக்கிற அநேக சத்தியங்கள், விசேஷமாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக சத்தியங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய பாடமாக அமைகிறது. தேவன் தாமே இவைகளை புரிந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.